பல வருஷமா இவரோட ஆக்டிங், இவரோட மூவிஸ் மூலியமா நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆக்டர். அவ்வளோ இன்டர்வியூஸ், ஆடியோ லான்ச் எல்லாத்துலயுமே வந்து அவ்வளோ ஹாப்பியா, ஜாலியா அந்த ஹாப்பி வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆக்டர். இன்னைக்கு இந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? அதுல அவரோட ஆஹ் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத வந்து ஏன் இவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருன்ற மாதிரி யோசிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து என்ன பேக்ரவுண்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ கொஞ்சம் இயர்ஸ் பேக் வந்து ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி அவர்கள் அவங்களோட டிவோர்ஸை வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. ஏன் அப்படின்னா இவங்களோட இன்டர்வியூஸ்லாம் அவ்வளோ வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு இன்டர்வியூலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பர் பேர் அந்த மாதிரி. ஸோ அதனால இந்த ஒரு நியூஸை கேட்டு பலரும் வந்து ஷாக்கிங்கில் இருந்த நிலையில அதுலேருந்து ஒரு 2 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் வந்து ஜெயம் ரவி அவர்கள் கெனிஷா அப்படிங்கிற ஒரு சிங்கர், ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட் அப்படிங்கிறவங்க இவரோட கூட இருக்கிறத வந்து நிறைய சர்க்குலேட் ஆச்சு. அதாவது இவர் வந்து கெனிஷா அவங்களுக்கு ஒரு தெரப்பிக்காக போயிருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகி நிறையா கூட கூட இருந்து அவங்க இப்போ ரீசெண்டாக கூட 2 பேரும் சேர்ந்து ரவி மோகன் ஸ்டூடியோஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் நிறைய மியூசிக் வீடியோஸ் அந்த மாதிரி வந்து நிறையா போயிட்டு இருந்தது. ஸோ அதை தாண்டி இவங்க 2 பேரும் வந்து டெம்பிள் விசிட்லேருந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்றா அட்டன் பண்ணி போகிறத பார்த்துட்டு நிறையா சோஷியல் மீடியாவில் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. அதான் என் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து இப்படி இவங்களால தான் டிவோர்ஸ் ஆயிருக்குமா, இவங்க தான் வந்து காரணமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வருஷங்களாக இவங்க வந்து பெருசாக வந்து எந்த ரியாக்டும் பண்ணதில்லை. இந்த ஒரு ரிப்ளையும் வந்து கொடுக்கல. இது இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் இப்போதான் வந்து ரவிமோகன் அவர்கள் அவங்களோட பர்சனல் இஷ்யூ பற்றி அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஏன் அப்படின்னா வந்து இப்போ நமக்கே வந்து தெரியும் நிறையா ரூமர்ஸ் இல்லை, தளபதி விஜய் அண்ட் த்ரிஷா அந்த மாதிரி தனுஷ் அண்ட் முர்னால் தாக்கூர்ன்ற மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்து இருக்கும். மேபி அவங்க வந்து செலிபிரிட்டிஸ் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அப்படிங்கறதுனால ஜென்ரலாகவே அந்த மாதிரி வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து வரது வந்து நேச்சுரலான விஷயம் தான். அதை தாண்டி இவங்க வந்து பப்ளிக் அப்பியரன்ஸும் ஒன்றா சேம் காஸ்டியூமில் அந்த மாதிரிலாம் வந்து வரதுனால அது இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு சைட் ஷிக் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ஒரு டேக் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இப்போ நிறையா இஷ்யூஸ் தாண்டி சைட் சிக்கை வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு அப்புறம் வந்து கெனிஷா அவர்களுக்கு வந்து நிறையா சைபர் புல்லிங். ஏன்னா நம்ம இப்போ த்ரிஷா அவங்க கமெண்ட்ஸை போய் நம்ம படித்தாலுமே அவங்க அந்த அளவுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே சேம் காஸ்டியூமில் ஈவெண்ட் அட்டன் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கெனிஷா அவர்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ரொம்பவே மோசமாக, ரொம்ப இவங்களோட டிவோர்ஸுக்கு காரணமே இவங்க தான் வந்து பிரிச்சிட்டாங்க, இவங்க தான் வந்து இப்படி அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் போடுறத பார்த்துட்டு அது இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் பேக் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து அவங்க வாட் இஸ் ஹர் பாஸ்ட், அவங்களுக்கு சின்ன வயசில் என்ன ஆச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, அண்ட் எப்படி வந்து ஜெயம் ரவி அவங்களுக்கு வந்து தெரிய வந்தது, அந்த மாதிரி எல்லா ஸ்டோரியும் சொல்லி முடிச்சுட்டு ஸோ லேட்டர் டு தட் அவங்க வந்து அவங்க என்ன இப்போ கரண்ட் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் அந்த வீடியோ போட்டதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 2-3 டேஸ் பேக் வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று அட்டன் பண்ணாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ அந்த ஈவெண்ட்ல அவங்க வந்து பாட்டுலாம் பாடினாங்க. அவங்களோட ஆக்சென்ட் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆக்சென்ட், பிரிட்டிஷ் ஆக்சென்ட் அப்படிங்கிறதுனால நம்மளோட தமிழ் பாட்டெல்லாம் வந்து அவங்க பாடும்போது அந்த அளவுக்கு கேட்குற மாதிரி இருக்காது. ஸோ அந்த வகையில் அவங்க வந்து ஒரு 2-3 தமிழ் பாட்டு பாடினாங்க. ஸோ அதுலேயும் இந்த முன்பே வா பாட்டு பாடினாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து இருக்கிறதுலே நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணிச்சு. அதில் வந்து நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே அந்த லைன் பாடினாங்க. ஸோ அந்த லைன் பாடினதுக்கப்புறம் இந்த ஹோல் இன்டர்நெட்டுமே வந்து நீங்கள் தான் வேற ஒருத்தவங்க வீட்டில் போய் இது பண்ணீங்க அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் போட ஆரம்பிச்சு அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஸ்பெக்குலேஷன்ஸையும் ஒரு மாதிரி ஹைப் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஓவர் எக்ஸாஜுரேட் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு சோஷியல் மீடியாஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து பேடா, இதெல்லாம் கமெண்ட்டுங்கிறது ஜென்ரல்னு வச்சுக்கிட்டாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பர்டிகுலர் இவங்களோட கண்டென்ட் எடுத்து இவங்க பேசி இவங்க கண்டென்ட் போட்டு இவங்க வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. இப்படிலாம் பண்ணுறீங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆக்கி இதுக்கெல்லாம் நடுவில் வந்து இவங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆன மாதிரியும்
அண்ட் ஏன்னா ஒரு கமெண்ட்டுக்கு வந்து கெனிஷா அவங்க ரிப்ளை பண்ண மாதிரியே, அதாவது ஆர்த்தியை பற்றி ராங்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் கமெண்ட் எடுத்து அந்த கமெண்ட்டுக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் ரிப்ளை போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறமா அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில், என் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிருந்தது வென் ஐம் அட் த மிடில் ஆஃப் த ஈவெண்ட், அதனால எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனா இருந்தாலும் அதுவையும் அந்த வீடியோவையே வந்து இவங்க ரொம்ப ட்ரால் பண்ணி, ரொம்ப கமெண்ட்லாம் வந்து ரொம்ப அப்யூசிவா கமெண்ட் பண்ணி அந்த மாரி இருந்ததுனால, ரொம்ப அ வித் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாரி ஐ அம் லீவிங் சென்னை. நான் வந்து சோஷியல் மீடியாவையும் கிவ் அப் பண்றேன். கிவ் அப் ஆன் ஆக்டிங் அந்த மாரி நெறைய போட்டிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த மாரி இன்ஸ்டாகிராம் லாக் ஆஃப் பண்ண போறேன்ற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ மேபி ஷி வில் பி நாட் அவைலபிள் ஆன் சோஷியல் மீடியா ஃபார் கொஞ்ச நாளுக்கு அட்லீஸ்ட். ஸோ அஃபிஷியலா அந்த போஸ்ட்லயுமே வந்து இனிமேல் ஜேஎம் ரவியோட ஐல் பி ஹேவிங் நோ கான்டாக்ட், அவங்களோட சைன் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து குவிட் பண்ணிடுறேன்ற மாரி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் வீடியோ அண்ட் திஸ் போஸ்ட் கொஞ்ச ஒரு 1 டேக்கு அப்புறம் வந்து ஜெயம் ரவி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.